ப்ரோ கபடி லீக் சீசன் 12 இருந்து அபிஷியலா இப்போதைக்கு எலிமினேட் ஆயிருக்காங்க தமிழ் தலைவாஸ் கூடவே பெங்கால் வாரியர்ஸும் கூட. அதை பத்தி நான் டீடைல்டா இந்த வீடியோல சொல்றேன். அன்அபிஷியலாவும் ஒரு டீம் எலிமினேட் ஆயிருக்காங்க. பட்னா பைரட்ஸோட பங்கமான பர்ஃபார்மன்ஸ் அவங்களை டாப் 8க்குள்ள கூட்டிட்டு போக போகுது. இந்த மாதிரி முக்கியமான 3 மேட்சஸோட ரிசல்ட்டை குயிக்கான ரிவ்யூவாகவும் ஹைலைட்ஸ் ஆகவும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. So friends, 22 அக்டோபர் அன்னைக்கு 3 போட்டிகள் இருந்திருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா கடைசி டே லீக் மேட்சுக்கு முன்னாடி நாள். அந்த 3 மேட்ச் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெஸ் தெலுங்கு டைட்டன்ஸ், பெங்களூரு புல்ஸ் வெஸ் பெங்கால் வாரியர்ஸ், தபாங் டெல்லி கேசி வெஸ் பட்னா பைரட்ஸ். கடைசி நாள் தான் 8வது டீம் யாருங்கிறது கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு க்ளோஸா போயிட்டு இருக்கு இந்த சீசன். இந்த 3 போட்டியில முதல் போட்டி ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெஸ் தெலுங்கு டைட்டன்ஸ். இது 45க்கு 34ன்னு சொல்லிட்டு ஹரியானா ஸ்டீலர்ஸ் வின் பண்றாங்க கம்ஃபர்டபுளாவே. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹரியானா ஸ்டீலர்ஸ் சார்பா வினய் 11 புள்ளிகள், நீரஜ் 3 புள்ளி, ஜெய்தீப் 3 புள்ளி, சாஹில் 1, சிவம் பட்டார் 8 புள்ளிகள், ராகுல் சேத்பல் 4, ஹர்தீப் 3. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் கேன்ஷியா மேகர் 2, மயங்க் சைனி 3. அதே மாதிரி தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மஞ்சித் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அவிதுகான் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அஜித் பவார் 1, விஜய் மாலிக் 2, பரத்துரா 16, சுபம் சிண்டே 2, அன்கித் 5. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் பிரஃபுல் ஜவாரி அண்ட் சேத்தன் சாஹூ 1 தலா எடுத்திருந்தாங்க. இந்த போட்டி ஃபர்ஸ்டா முடிகிறப்போ ஹரியானா 21, தெலுங்கு டைட்டன்ஸ் 20. ரொம்ப க்ளோஸ் கேமா தான் வந்து போயிருந்துச்சு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாப்ல தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் விட்டு கொடுக்காம போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த போட்டியோட ரிசல்ட் எங்க மாறுச்சு, எங்க சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸோட டிஃபென்ஸ் யூனிட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கூடவே பரத்துராவுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கல. பரத்துரா மட்டும் தனியா 16 புள்ளிகள் எடுத்திருந்தாலுமே மத்த சப்போர்ட் எதுவுமே அவருக்கு கிடைக்கலங்கிறது தான் டிசப்பாயின்மெண்ட். முக்கியமா டிஃபென்ஸ் சப்போர்ட் ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருந்துச்சு கம்பேர் டு முன்னாடி நாட்கள். தெலுங்கு டைட்டன்ஸ் எப்பவுமே ஒரு டீமா ஆடி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ற ஒரு டீமா தான் இந்த சீசன் இருந்திருக்காங்க. பட் இதுல ஒரு சிங்கிள் பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் வந்திருந்துச்சு. அது இந்த டீமோட தோல்விக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிருச்சு. இங்க வேற எதுவுமே காரணம் கிடையாது. அப்படியே இந்த பக்கம் ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டியை தோத்தா ஒன்னா தோப்பாங்க, ஜெயிச்சா ஒன்னா ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. அதுதான் திரும்பவும் நடந்திருந்துச்சு. சிவம் பட்டாரோட பர்ஃபார்மன்ஸ் 8 புள்ளிகளா இருந்தாலும் வினயோட சூப்பர் 10 பெரிய சப்போர்ட் பண்ணி இருந்துச்சு இந்த டீமோட வெற்றிக்கு. அது மட்டும் இல்லாம ராகுல் சேத்பல் 4 புள்ளிகள், ஹர்தீப் 3 புள்ளிகள் சொல்லிட்டு கார்னர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஓவராலா ஹரியானா வின் பண்ணது மட்டும் இல்லாம டேபிள்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேஸ்ல இப்போதைக்கு அவங்க இடத்த பிடிச்சி வச்சிருக்காங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த போட்டியை வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால டாப் 4க்குள்ள போயிருக்க முடியும். பட் இப்போ டாப் 4ல இருந்தாலுமே அவங்களுக்கு அது நீடிக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற பொசிஷன்ல தான் இருக்காங்க. இந்த டேவோட 2வது போட்டி பெங்களூரு புல்ஸ் வெஸ் பெங்கால் வாரியர்ஸ். 30 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல 54க்கு 24ன்னு சொல்லிட்டு பெங்களூரு புல்ஸ் வின் பண்றாங்க. ஸ்டார்டிங் சன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெங்களூரு புல்ஸ் சார்பா ஆகாஷ் இண்டே 4 புள்ளிகள், சஞ்சய் 4 புள்ளிகள், சத்யப்பா மாட்டி 1, அலிரேசா 14 புள்ளிகள், ஆஷிஷ் மாலிக் 7, யோகேஷ் 4, தீபக் சங்கர் 6 புள்ளிகள். அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அகமது ரேசா 3 அண்ட் பங்கஜ் 1. அப்படியே இந்த பக்கம் பெங்கால் வாரியர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா விஸ்வாஸ் 5 புள்ளிகள், சுசில் கம்பரைக்கர் எந்த புள்ளிகளும் எடுக்கல, பூல் சந்திர சிங் 4, சுனர்வால் 10, மஞ்சித் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அன்கித் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சந்தீப் சைனி 3 புள்ளிகள். அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அமன்தீப் 1 புள்ளி. இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்போ பெங்களூரு புல்ஸ் 29, பெங்கால் வாரியர்ஸ் 12. போட்டி அங்கேயே முடிஞ்சிருச்சுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 17 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல பெங்களூரு புல்ஸ் லீட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்பவே செம்ம டாமினன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பெங்களூரு புல்ஸ். பெங்கால் வாரியர்ஸ் அவங்களோட பெஞ்ச் சென்டர் செக் பண்றதுக்காக தான் அந்த டீமை இறக்கி விட்டுருந்தாங்க. இந்த மாதிரியான டீமுக்கு எதிராக, அதாவது இந்த மாதிரியான ஸ்டார்டிங் 7க்கு எதிராக இப்படிதான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுங்கிறத பெங்களூரு புல்ஸ் காட்டியிருந்தாங்க. பட் இதே டீம் போன மேட்ச் வந்து தமிழ் தலைவாச துவம்சம் மட்டும் போயிருந்தாங்க. சோ இங்க டிஃபரன்ஸ் இதுதான். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க டீம் கிட்ட ஒரு செகண்டரி டீம் வந்தா எந்த அளவுக்கு அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க டீம் கிட்ட செகண்டரி டீம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ணிட்டு போறாங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இது கொஞ்சம் பார்க்கவே எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. பிகாஸ் தமிழ் தலைவாசோட மேட்ச் யோசிச்சு பார்க்கும்போது. பட் பெங்களூரு புல்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. சீசன் ஸ்டார்ட் ஆகிறப்பவே நான் உங்களுக்கு பெரிய ஹை ரேங்கிங் கொடுத்திருந்தேன். இப்போ அன்குஷ் சாத்திங்கிற ஒரு பிளேயர் இல்லாமலே இந்த டீம் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் ஆடிட்டு இருக்கு. தீபக் சங்கர் வேற 50 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. ஒரு தமிழ்நாடு டிஃபெண்டரா லெஃப்ட் கார்னர்ல சர்வை பண்றதே பெரிய விஷயம். 50 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்து அசால்ட்டா டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டீமோட வின்னுக்கும் ரொம்ப பெருசா இது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா பெங்களூரு புல்ஸ் இப்போதைக்கு டாப் 4 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கிறதுல டவுட்டே வேணாம். ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. டீம் சூப்பரா போயிட்டு இருக்கு. பெங்கால் வாரியர்ஸ் இந்த போட்டியை தோத்த காரணமா பெங்கால் வாரியர்ஸ் இப்போதைக்கு எலிமினேட்டட் ஃப்ரம் PKL சீசன் 12. இதை பத்தி டீடைல்டா கடைசியில சொல்றேன். இப்போ நம்ம 3வது போட்டிக்குள்ள என்ட்ரி ஆவோம். 3வது மேட்ச் வந்து தபாங் டெல்லி கேசி டேபிள்ல ரொம்ப பெருசா டாப்ல இருக்கிற ஒரு டீம் அகைன்ஸ்ட் டேபிள்ல கடைசியில் இருந்த பட்னா பைரட்ஸ். இந்த போட்டியே பட் பட்னா 61க்கு 26ன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய டாமினன்ஸோட வின் பண்றாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி சார்பா மோஹித் 5 புள்ளிகள், கௌரவ் சில்லர் 0,
அர்க்கம் சேக் 2, நவீன் 2, அக்ஷித் 11, அனுராக் எந்த புள்ளிகளும் எடுக்கல, ராமன் சிங் 4 புள்ளிகள். அந்த சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் விஜய் 1. அப்படியே பட்னா பக்கம் வந்தோம் அப்படின்னா அன்கித் குமார் 11, தீபக் 3, பாலாஜி எந்த புள்ளிகளும் எடுக்கல, அயன் 20, மிலன் தாகியா 5, நவ்தீப் 6 புள்ளிகள், அன்கித் 2, சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் பிர்வால் 1. அண்ட் இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறப்போ பட்னா வந்து பாத்தீங்கன்னா 23, டபான் டெலிகேசி 13, 10 புள்ளிகள் லீட்ல தான் நம்ம பட்னா இருந்தாங்க. சம டாமினன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டவுட்டே வேணாம். இன்ஃபேக்ட் பட்னா வந்து இந்த அளவுக்கு டாமினன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு காரணம் இருக்கு. இது டெல்லியோட 3வது டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப நீங்க டெல்லியோட ஸ்டார்டிங் 7 எடுத்து பாருங்களேன், அந்த ஸ்டார்டிங் 7 இருக்கிற எந்த பிளேயரையும் நீங்க பெருசா பார்த்துருக்க கூட மாட்டீங்க இந்த சீசன். அந்த அளவுக்கு பெஞ்ச்ல இருந்த பேக்கப் பிளேயர்ஸ் அவங்க எல்லாரையும் இறக்கி விட்டு போய் ஆடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஜோகேந்தர் அகர்வால் ரொம்ப கேஷுவலா நின்றுட்டு இருந்தாரு. பெருசா பிளேயர்ஸ் மேல ப்ரெஷர் போடல, அவங்களுக்கு போய் ஐடியா சொல்லல, இதை நீ பண்ணு அதை பண்ணுங்கிற மாதிரி ரொம்ப நாளா அவங்களை வந்து ப்ரெஷர் போடல, ஜாலியா ஆடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டு இருந்தாரு. இந்த பசங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பரா ஜாலியா ஆடிட்டு இருந்தாங்க, பெருசா ப்ரெஷரை எடுத்துக்கல. இந்த போட்டியை தோத்துட்டாங்க தான். 61 பட்னா, 26 டெல்லி. ரொம்ப பெரிய டாமினன்ஸ் வின்னு தான் பட்னாவுக்கு. பட் இருந்தாலும் இங்க மோரல் வின் ஃபார் டெல்லின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட பெஞ்சஸ் எதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ரமன் சிங் எல்லாம் எங்க இருந்தாருன்னு எனக்கு தெரியல, வந்து திடீர்னு 4 பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. பட்னா வந்து சம டாமினன்ஸ் ஆஸ் யூசுவல். அயனோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் முக்கியமா நவ்தீப்போட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணிருந்துச்சு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பார்க்க நல்லா இருந்துச்சு. அயன் வழக்கம் போல ஒரு 20 புள்ளிகள் எடுத்து கலக்கியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம தீபக் ஒரு 3 புள்ளி, அன்கித் குமார் ஒரு 11 புள்ளின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான வின்ன பண்ணிட்டு இப்போதைக்கு டாப் 8ல அவங்க தான் இருக்காங்க. 8வது இடத்துல பட்டா பைரட்ஸ் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டாப் 8 அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போதைக்கு போட்டி பட்னா பைரட்ஸ் வெஸ் குஜராத் ஜெயன்ஸ் மட்டும் தான். குஜராத் ஜெயன்ஸ் அவங்களுக்கு இருக்கிற போட்டியை வின் பண்ணி பட்னா இருக்கிற போட்டியை தோத்தாங்கன்னா குஜராத் குவாலிஃபைடு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. பட் இருந்தாலும் அவ்வளோ ஈஸியில குஜராத் குவாலிஃபை ஆகிறதுக்கு பட்னா பைரட்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த டாப் 8ல தங்களோட பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் இப்போ சொல்றேன். ஏன்னா பட்னா பைரட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டீமா எலிமினேட் ஆயிடுச்சு நான் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். பட் இப்போ அவங்க தான் 8வது டீமா குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அமோகமா இருக்கு. அந்த அளவுக்கு சம கம்பேக் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அயனுக்கு இதுல பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஆல்சோ அந்த நவ்தீப் அப்படிங்கிற ஒரு பிளேயர் சம பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் உட்பட எல்லாமே சூப்பரா பண்ணிட்டாங்க. இப்போ அந்த எலிமினேட்டட் அந்த விஷயத்துக்குள்ள வருவோம். பெங்கால் வாரியர்ஸ் எப்போ தோத்தாங்களோ பெங்களூர் புல்ஸ் கிட்ட, அப்பவே பெங்கால் வாரியர்ஸ் டீம் எலிமினேட்டட். முதல் அணியா ப்ரோ கபடி லீக் சீசன் 12 இருந்து எலிமினேட் ஆனது பெங்கால் வாரியர்ஸ் தான். பெங்கால் வாரியர்ஸ் நாங்கள் எலிமினேட் ஆக போறோங்கிறத தமிழ் தலைவாசுக்கு எதிரான போட்டியிலே முடிவு பண்ணி தான் அவங்களோட பெஞ்சஸ் வந்து செக் பண்றதுக்காக தேவங் மேலான பிளேயர்ஸ்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு 2வது டீமா அமுச்சு விட்டாங்க. அதுக்கிட்டே தமிழ் தலைவாஸ் தோத்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஹோப்பை கொடுத்தாங்க. இப்போ பெங்களூர் புல்ஸ் அடிச்சு முடிச்சு அமுச்சு விட்டாங்க பெங்கால் வாரியர்ஸ், போயிடுவாங்கப்பா பை பைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இப்போ பட்னா பைரட்ஸ் வின் பண்ணி 14 புள்ளிகள் எடுத்து டேபிள்ல டாப் 8 நுழைஞ்ச காரணமா, அது 8வது இடத்துக்கு நுழைஞ்ச காரணமா தமிழ் தலைவாசும் இப்போதைக்கு அபிஷியலி எலிமினேட்டட் ஃப்ரம் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். இது வரைக்கும் சின்ன எஜ் இருக்கு, அந்த எஜ் இருக்கு, மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் இருக்கு இப்படின்னு யாராச்சும் சொல்லியிருப்பாங்க. நானே சொல்லியிருந்தேன். பட் அது எல்லாத்தையும் இப்போதைக்கு ஒதுக்கி வச்சிருங்க. ஒத்துக்கோங்க, தமிழ் தலைவாசுக்கு இந்த சீசன் கேம் ஓவர், முடிஞ்சு போச்சு. எலிமினேட்டட் தான் இந்த டீம், அபிஷியலி எலிமினேட்டட் தமிழ் தலைவாஸ் பிகேஎல் சீசன் 12 இருந்து. டீம்ல போயிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த சீசன் கம்பேக் கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம யூபி யோதாஸ் மிகப்பெரிய ஸ்கோர் டிஃபரன்ஸ் மைனஸ்ல இருக்கு. அதனால அவங்க போட்டியை வின் பண்ணா கூட பட்னாவை விட ஓவர் டேக் பண்ண முடியுமாங்கிறத கேள்வி இருக்கு எனக்கு. அதனால அபிஷியலி இல்லைனாலும் ஆல்மோஸ்ட் யூபி யோதாஸும் எலிமினேட்டட். எனக்கு பட்னா குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. டாப் 8 பொறுத்த வரைக்கும் பட்னாவுக்கும் குஜராத் ஜெயன்ஸுக்கும் இப்போதைக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு டாப் 8க்கு. யார் குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க.